ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபிரிவா இந்த ஒரே ஒரு வினவ பிரதோஷ நாட்கள் எப்பொழுது வந்தாலும் சரி, அந்த நாட்கள்ல சிவபெருமான மனதார நினைத்து இந்த ஒரு உணவை மட்டும் காலையில முதல் வேலையா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வர யாரும் நம்ம இந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக பறவைகளுக்கு இந்த ஒரு உணவை அளிக்கணும். அப்படி இந்த ஒரு உணவை நம்ம பிரதோஷ நாட்கள்ல அளிக்கும் பொழுது இந்த ஒரு நாளுடைய தொடக்கமானது நம்ம நினைத்த மாதிரி இருக்குமோ. இது காஞ்சி மகான் மகாபிரிவா நம்முடைய பக்தர்களுக்கு கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த சிவனுக்குரிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமா சிவனுடைய அருளானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த பிரதோஷ நாட்கள்ல, அதுவும் தை மாத பிரதோஷ நாட்கள்ல ஏன் நம்ம பறவைகளுக்கு உணவளிக்கும் அப்படின்னா, பிரதோஷ நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய எல்லா உயிர்களாகவும் இருப்பதாக சாஸ்திரமானது சொல்லப்படுகிறது. அதனால தான் மனிதனை மட்டும் கிடையாது, பறவைகள், மிருகங்கள், உயிர்கள் என அனைத்தையுமே திருப்தி செய்தால் மட்டுமே சிவனின் அருளானது நமக்கு நேரடியாக கிடைக்கும். நம்மளும் கோவிலுக்கு போயிட்டு மந்திரங்களை கூறுவோம், பூஜைகளை செய்வோம், அனைத்தையுமே செய்வோம். இருந்தாலும் அதன் மூலியமா நமக்கு பயன் வந்து இருக்காது. இந்த மாதிரி சில உயிர்கள் மாயில்லாமல் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு நம்ம இந்த ஒரு நாள்ல செய்கின்ற சின்ன உணவுகள் கூட அது மூலியமா சிவனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே சிவன் தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளும் சிவனுக்கு விளங்குகிறது. எனவே இந்த ஒரு நாளை, இந்த பிரதோஷ நாளை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா காலை நேரம் தொடங்கும் பொழுதே பறவைகளுக்கு நீங்க உணவை கொடுக்கணும். அந்த நாளின் துன்பங்கள் முன்பே உங்களுக்கு கரைந்துவிடும். இந்த பிரதோஷ நேரம் வருவதற்கு முன்பாகவே நீங்க காலையில எழுந்து இந்த ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது இதனால பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சிவபெருமான் உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பார் அந்த நாள் முழுவதும். அதுவும் நீங்க காலையிலேயே அந்த உணவை பறவைகளுக்கு அளித்து விட்டு அதற்கப்புறமா நீங்க சிவபெருமானுடைய கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த ஒரு தானத்தை நீங்க எந்த ஒரு நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக, சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க கொடுக்கணும். உடனே சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும், இல்லைன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக. இந்த காலை நேரமா கருதப்படக்கூடிய காலை 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த ஒரு தானத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகவும் சிறந்ததா கருதப்படும். நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி, சிவனுக்குரிய சில வரிகள். சிவனை, இந்த உயிர்களுக்கு நான் கொடுக்கும் உணவின் மூலம் என் வாழ்க்கையிலும் நிறைவு வரட்டும் அப்படின்னு நீங்க இந்த ஒரு வரியை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டு சிவனுடைய வாகனமாக, சிவனை படைத்த இந்த பொருட்களுக்கு, சிவனுடைய உயிரினங்களுக்கு, வாயில்லா உயிரினங்களுக்கு நீங்க இந்த ஒரு பொருட்களை தானமாக கொடுங்கள். நிச்சயமா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் பிரதோஷ காலை பறவைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1 அல்லது 2 கொடுத்தாலே போதும். ஆனா இது உங்களால எது கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுங்க. அதுவும் எந்த பறவைகளுக்கு உங்களால கொடுக்க முடியுமோ அந்த பறவைகளுக்கு கொடுக்கலாம். இந்த பறவைக்கு தான் கொடுக்கணும், அந்த பறவைக்கு தான் கொடுக்கணும், எந்த விதமான எண்ணங்களும் கிடையாது. மயிலுக்கு கொடுக்கலாம், காகம் இருக்கு, ஏன்னா எத்தனையோ பறவைகள் இருக்கு. அந்த பறவைகளுக்கு நீங்க காலையில எந்த ஒரு பறவையை உங்களால காண முடியுமோ அந்த ஒரு பறவைக்கு நீங்க இந்த ஒரு செயலை செய்யுங்க. நிச்சயமா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வீட்டுக்குள்ள பறவை வரல அப்படின்னா, உங்களுடைய மாடியிலோ இல்லைன்னா உங்களுடைய வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டுடைய முன்பகுதியில கூட நீங்க இந்த ஒரு உணவை நீங்க பறவைகளுக்காக அளித்து விடுங்க. இது பறவைகள் மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது. நாய் என எது சாப்பிட்டாலும் சரி, மாடு, நாயின்னு எது சாப்பிட்டாலும் சரி, வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். முதலாவதாக இந்த ஒரு நாள்ல நீங்க அளிக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, அரிசி. அது பச்சரிசியாக இருக்கணும், இல்லைன்னா உதிர்ந்த ஒரு சாதமாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு பொருளா கருதப்படுகிறது. காரணம் ஏன் அப்படின்னா, அரிசி அப்படிங்கிறது அன்னம். அன்னத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல பற்றாக்குறைங்கிறது இருக்கவே இருக்காது. வீட்டுல இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். இதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி திறந்த இடத்துல நீங்க வைங்க. ஏன்னா அது நீங்க தரையில வைக்காம ஏதாவது ஒரு தட்டிலையோ ஏதாவது ஒரு பொருளை கீழே வைத்து விட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து நீங்க வைங்க. அதை வைக்கும் பொழுது அதை பறவைகள் உண்ணும். அந்த பறவைகள் உண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஒரு நாள்ல தீரும். அது சிவபெருமானே நீங்க வைக்கின்ற அரிசியை சாப்பிட்டுவதற்கு சமமாக இருக்கும். முடிந்தா அது அன்னமாக இருந்தாலும் இன்னும் நல்லாக இருக்கும். அந்த அன்னத்துடன் சிறிதளவு ஏதாவது ஒன்றை கலந்து அதற்கப்புறம் பறவைகள் சாப்பிடும்படி நீங்க வைத்து விடுங்க. நிச்சயமா இது பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அது சாப்பிட்டு போகும் பொழுது இந்த ஒரு நாள்ல ஏற்படக்கூடிய பணத்தடைகள் முழுவதும் தீரும். உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி ஏற்படாதாங்க. எனவே நீங்களும் இதை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உணவு, பணம் இந்த ரெண்டுமே பற்றாக்குறையானது இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இந்த அரிசியானது இருக்கிறது. இரண்டாவதாக திணை.
இல்லைன்னா சாமை, இல்லைன்னா கம்பு. இந்த 3ல எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 3ஐயும் கூட நீங்க பறவைகளுக்கு அளிக்கலாம். சிறிதளவுக்கு நீங்க அளித்தா போதும். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இது சிறுதானியங்கள். இது பூமியோட சக்தியை கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சிறுதானியங்களை இந்த ஒரு பிரதோஷ நாட்கள்ல நீங்க அளிக்கும் பொழுது கரும கடன் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீர்ந்துவிடும். இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவோ பாவங்களும் எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் அதனுடைய கர்மாக்கள் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு பிரதோஷ நாட்கள்ல காலை நேரத்துல எழுந்து முதல் வேலையா இதை மட்டும் நீங்க செய்து விடுங்க. நிச்சயமா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திணை, சாமை அல்லது கம்பு இந்த 3ஐயும் சிறிதளவு நீங்க அளிக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். நீண்ட கால பிரச்சனைகள் இருப்பவர்கள் இதை நீங்க கொடுங்க. நிச்சயமா நீண்ட காலமா வெளியில் செல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடி தீர்வானது கிடைக்கும். நிச்சயமா இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல பறவைகளுக்கு அளித்து பாருங்க. பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். 3வதா நீங்க அளிக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா கோதுமை. முழு கோதுமை அல்லது உடைத்த கோதுமையை நீங்க இந்த ஒரு தானத்துக்கு செயல்படுத்தலாம். அதுவும் காலை நேரத்துல இந்த ஒரு கோதுமையை நீங்க அளிக்கும் பொழுது இந்த ஒரு கோதுமையானது ஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சக்தியை பெறும். வாழ்க்கையில நிலை பெற உதவும். வாழ்க்கையில நீங்க இருக்கின்ற நிலையிலேயே உங்களை நிலை பெற்று நிற்க வைக்கும். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கீழே நீங்க செய்ய மாட்டீங்க, முன்னோக்கி மட்டும்தான் நீங்க செல்வீங்க. அதற்கு இந்த கோதுமையை நீங்க தானமா பறவைகளுக்கு காலை நேரத்துல கொடுக்கணும். எனவே தவறாம பறவைகளுக்கு காலை நேரத்துல இந்த ஒரு தானத்தை மட்டும் கொடுத்து பாருங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்க முடியும். இந்த ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது வேலை நிலை இன்னும் உங்களுக்கு உயர்த்தப்படும். குடும்பத்துல அமைதியானது உண்டாகும். இந்த 2ற்கும் நீங்க இந்த ஒரு தானத்தை செய்யலாம். இப்படி செஞ்சு பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 4வதாக எள்ளு. கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள், இது எது உங்களுடைய வீட்டில் இருக்கோ அதையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் கொடுக்கலாம். அதுவும் ஒரு சிட்டிகை அளவுக்கு இருந்தா போதும். இந்த ஒரு எள்ளை நீங்க வெள்ளை நிற சாதத்துடன் சேர்த்து வைங்க. அது கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ அதை நீங்க இந்த வெள்ளை நிற சாதத்துடன் சேர்த்து நீங்க அதை வைக்கும் பொழுது காகம் அதை சாப்பிட்டு போகும். சாப்பிட்டு செல்லும் பொழுது பித்திருக்கள் சாபமும் கர்ம நிவர்த்தி அனைத்தும் தீரக்கூடிய நல்ல ஒரு நாளா இருக்கும். அதுவும் இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க இப்படி செய்யும் பொழுது இதனுடைய சக்தி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அழகாக்கக்கூடும். இதை நீங்க கொடுக்கறதுனால பழைய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இதையும் நீங்க கொடுத்து பாருங்க. அதே நேரத்துல இந்த பொருட்கள்ல நீங்க எதை நீங்க பறவைகளுக்கு வைத்தாலும் அதனுடன் சிறிதளவுக்கு சர்க்கரை கலந்த நீரையும் ஒரு சிறிய பாத்திரத்திலேயோ ஒரு சிறிய டம்ளர்லயோ நீங்க அருகில வைக்கணும். ஏன் அப்படின்னா அதை சாப்பிட்டு பறவைகள் அந்த ஒரு நீரை குடித்து செல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். சாப்பிட்டா மட்டும் நமக்கு வயிறு நிறையாது. சாப்பிட்டு அதற்கு அப்புறமா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா மட்டும்தான் தாவமும் தீரும், நம்முடைய வயிறும் இன்னும் நல்லா நிறைய தொடங்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல அந்த பறவைகள் உணவை மட்டும் சாப்பிட்டு போகாம பக்கத்துல சிறிதளவுக்கு சர்க்கரை கலந்த நீரையும் நீங்க வைத்திருங்க. அது சிறிய பாத்திரத்துல வைத்தாலும் சரி, டம்ளர்ல வைத்தாலும் சரி. அப்படி வைக்கும் பொழுது நீங்க இனிமையான சில விஷயங்களை கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமை அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கும். குறிப்பா மனக்கசப்பு அனைத்தும் நீங்கும். குடும்ப சண்டைகள் உங்களுக்கு இருந்தால் அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். பேசாத நிலையில இருப்பவங்களுக்கு கூட இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும். எந்த பறவைகளுக்கு கொடுத்தா அதனுடைய பலனானது உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும்னா, காகத்துக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பித்ரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குருவிகளுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும். புறாக்களுக்கு கொடுக்கறதுனால வீட்டுல அமைதி, மன அமைதியானது நிச்சயமா ஏற்படுத்தும். எந்த பறவையாயினும் அதுவே சிவனுடைய ரூபமா இந்த ஒரு நாள்ல கருதப்படும். எனவே தவறாம சிவனுடைய ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டு இந்த ஒரு பிரதோஷ நாள்ல இந்த ஒரு செயலை நீங்க காலை நேரத்துல செய்து பாருங்க. நிச்சயமா இதனுடைய சக்தி உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். இது காஞ்சி மகான் மகாபரிவாருடைய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை தயார் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபரிவா சரணம்.